அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று உலகில் பல்வேறு இடங்களில் மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது. மாட்டுப்பொங்கலுடைய நோக்கம் என்னவென்றால், மாடு நமக்கு பல்வேறு பலன்களை தருகிறது. அதனால் அதை ஒரு தெய்வமாக கருதி மாட்டை கொண்டாடும் ஒரு விழாதான் மாட்டுப்பொங்கல் என்று நம் வேற்றுமத சகோதரர்கள் கூறுகிறார்கள். குர்ஆனில் 2வது அத்தியாயமே சூரத்துல் பக்கரா, பசுமாடை பற்றி தான் அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் அந்த அத்தியாயத்தில் 51வது வசனத்தில் கூறுகிறான், இன்னும் மூசாவிற்கு நாம் 40 இரவுகளை வாக்களித்தோம். பின்னர் அவர் திரும்பும் முன் ஒரு காளை கன்றை வணக்கத்திற்குரியதாக நீங்கள் அவருக்கு பின் எடுத்துக்கொண்டீர்கள் என்பதனை நினைவு கூறுங்கள், நீங்களோ அநியாயக்காரர்கள் என்றும் 54வது வசனத்தில் மேலும் மூசா தன் சமூகத்தாரிடம், என்னுடைய சமூகத்தாரே, நீங்கள் காளை கன்றை வணக்கத்திற்குரியதாக எடுத்துக்கொண்டதன் காரணமாக நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் அநீதம் இழைத்துக் கொண்டீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். இந்த 2 வசனங்கள் மூலம் நமக்கு என்ன புரிகிறது என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தினர் அல்லாஹ்வை விட்டுவிட்டு ஒரு காளை கன்றை தம்முடைய தெய்வமாக எடுத்துக்கொண்டார்கள். அப்படி செய்வது மிகப்பெரிய பாவம் என்பது தெரிகிறது. அல்லாஹ் சூரத்துல் நஹ்லில் 66வது வசனத்தில் கூறுகிறான், மனிதர்களே, ஆடு மாடு ஒட்டகம் போன்ற கால்நடைகளிலும் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு படிப்பினை உண்டு. சாணத்திற்கும் இரத்தத்திற்கும் இடையே அதன் வயர்களிலிருந்து களப்பற்ற பாலை உற்பத்தி செய்து அதை அருந்துபவருக்கு மிக்க இன்பகரமாக இருக்க நாம் உங்களுக்கு புகட்டுகிறோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். மாடு நமக்கு பல பயன்கள் தருகிறது என்றால் அது தெய்வமாகிவிட முடியாது. அதனை நாம் கொண்டாடக்கூடாது. அந்த மாட்டையே நமக்கு வசப்படுத்தி கொடுத்த வணக்கத்திற்குரியவனான அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். மாடு ஒருபோதும் இறைவனாகாது. அந்த மாட்டையே படைத்த வணக்கத்திற்குரியவனான அல்லாஹ்வே உண்மையான இறைவன்.